டாக்டர் கலைஞர் அவர்களை இன்று நாங்கள் சந்தித்தது முதல் சந்திப்பு. என்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு கூட்டங்களில் பார்த்திருக்கிறேன். ஆனால் நேரடியில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மது கலாச்சாரமே உருவாக்கிவிட்டது என்பதுதான் சொல்ல வேண்டும். என்னுடைய வயது 16ஆக இருக்கிற போது ஐயா அவர்கள் இந்த மது விலக்கு சட்டத்தை ரத்து செய்துவிட்டு கள்ளுக்கடை கொண்டு வரும்போது காமராஜருடைய தலைமையில் நான் போராடி 5 வாரம் சிறை தண்டனை பெற்றவன். அதன் முதற்கொண்டு இந்த மதுக்கடையை மூட வேண்டும், மதுவில்லா சமுதாயத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு பல போராட்டங்களில் ஈடுபட்டிருந்த போது கடந்த 2013 உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் சாகுவரை உண்ணாவிரத்தை மேற்கொண்டிருக்கிற போது ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை சொன்னார்கள். மதுவிலக்கு சாத்தியமா என்பது சாத்தியமில்லை என்கிற அளவுக்கு சொன்னார்கள். ஆனால் இன்று இந்த நாட்டில் நடக்கின்ற கொடுமைகளை நினைத்து, இந்த மதுவினால் சீரழிகின்ற சமுதாயத்தை நினைத்து, மதுவிலக்கு சாத்தியம் இல்லை என்றாலும் சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் என்ற அளவுக்கு அவரே மனம் வெம்பி இந்த சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு அவர் வந்துவிட்டார். இது எங்களுக்கு மாபெரும் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைத்தால், கையை பிடிப்பதற்கு ஆதரவு கிடைத்தால் நாங்கள் எப்படி மகிழ்ச்சி அடைவோம், அதே போல நாங்கள் உயிரை பணயமாக வைத்து போராடி கொண்டிருப்பவர்களுக்கு ஐயா போன்றவர்கள் நிச்சயமாக அவரால் முடியும். ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக அவருடைய அந்த உறுதிமொழியை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே அவருக்கு பாராட்டு சொல்லும் விதமாக, அவருடைய கோரிக்கைக்கு ஆதரவு சொல்லும் விதமாக நாங்கள் அவரை சந்தித்து அவருக்கு வாழ்த்து சொன்னோம். அவருடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவரும் நல்ல விஷயம் நடந்தே தீரும் என்று சொல்லியிருக்கிறார், உறுதிப்பட சொல்லியிருக்கார். இப்போ உங்கள் சைடில் நீங்கள் பலகட்ட போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் அந்த டவர் மேலே ஏறி நின்றெல்லாம் கூட உங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கீங்க. அப்படி இருந்தும் தமிழக அரசு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. தமிழக அரசு விற்பனையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கூட்டங்கள் நடத்தியிருக்கு. ஆமாம், இன்னைக்கு செய்தித்தாளில் பார்த்தோம்னு சொன்னால் இன்னைக்கு 256 இடத்துல தமிழ்நாடு முழுவதும் எலக்ட்ரிக் பாரை திறப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அதிகாரிகள் என்பது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. நாடே சீரழிந்து கொண்டிருக்கிறது. பெரியவர்கள் முதற்கொண்டு பச்சிளம் குழந்தையவர்களை இன்று விஷம் என்ற அந்த சாராயத்தை குடிக்கின்ற அவலம் இருக்கிற போது மேலும் மேலும் அதை திறப்பேன் என்று அடமாக இருப்பது என்னவென்றே புரியாத புதிராக இருக்கிறது. தாய்குலத்துக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அந்த அம்மையார் அவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் இப்படி செய்திருப்பது அந்த தாய்குலத்திற்கு ஒரு இழிவு என்ற நிலை தான் நாங்கள் பார்க்கிறோம். மனம் மாற வேண்டும். இதற்காகத்தான் நான் அவரை 5ஆம் முறையாக முதலமைச்சர் பதவி ஏற்கிற போது முதலமைச்சருக்கு ஒரு நல்ல எண்ணம் வர வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வைத்து அந்த டவரில் ஏறினேன். அது மட்டும் இல்லை, நடராஜர் கோயிலில் அமர்ந்து அவங்ககிட்ட நாங்கள் அனுமதி பெற்று இந்த நடராஜர் அவர்கள் அம்மையார் மனதில் உள்ள புகுந்து மதுக்கடையை மூட வேண்டும் என்றதை இன்னும் உருவாக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு மணி நேரம் நாங்கள் பிரார்த்தனை செய்தோம். அந்த நடராஜர் அந்த அம்மா மனதில் புகுந்து அவருடைய ஆட்சி காலத்திற்குள் மதுவிலக்கை கொண்டு வந்தால் நல்லது என்று நினைக்கிறோம், வேண்டுகோளாக விடுக்கிறோம்.